அமெரிக்க பல்கலையில் தொடர் போராட்டங்கள், பாழாக்கப்படும் இந்திய மாணவர்களின் எதிர்காலம். இஸ்ரேல் காசா போர் 200 நாட்களுக்கு மேலாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 14,500 குழந்தைகள், 8,400 பெண்கள், 141 பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட 34,000க்கும் அதிகமான பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 77,000 பேர் மேலே காயமடைஞ்சிருக்காங்க. 8,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காணாமல் போயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் காசாவை ஆதரிப்போர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருது. ஆனாலும் இதோட உண்மை தரவுகள் வெளியுலகத்துக்கு இன்னும் தெரிவிக்கப்படலை. இந்நிலையில் காசாவிற்கு எதிரான இஸ்ரேலின் போர் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த கோரி அமெரிக்காவின் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறதாக முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. இறங்கியிருக்கிற சம்பவம், போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய மாணவர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவை நிறுத்த கோரியும் போராட்ட பதாகைகளை ஏற்றிருக்காங்க. இந்த போரின் துவக்கம் முதல் அமெரிக்காவானது மிகப்பெரிய அளவில் இராணுவ உதவிகளை இஸ்ரேலுக்கு பண்ணிட்டு வராங்க. அமெரிக்கா எல்லா வகையான இராணுவ உதவிகளையும் நிறுத்தணும். இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கி வரக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் இந்த போரினால் ஆதாயம் அடையக்கூடிய நிறுவனங்களில் அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய முதலீடுகள், பத்திரங்கள், இது எல்லாத்தையும் திரும்ப பெறணும் போன்ற கோரிக்கைகளை அந்த மாணவர்கள் முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை மட்டப்படுத்தும் நோக்கில் இப்போராட்டத்தின் மையமாக விளங்கக்கூடிய கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. பல்கலைக்கழகத்தில் 50 மாணவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு எதிராக கைது மற்றும் பணிநீக்க நடவடிக்கைகளாக ஜோ பைடன் அரசு மேற்கொண்டு வராங்க. இதை கண்டித்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாணவர்கள் போராடி வராங்க. இந்த போராட்டங்கள் இஸ்லாமிய குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருது. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்து பயிலக்கூடிய மாணவர்கள் மூலம் பிரச்சாரம் செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருது அப்படின்னு அமெரிக்க ஊடகங்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. இந்த போராட்டங்களில் வீர வசனங்களை பேசியும் புரட்சிகரமான போராட்டம் அப்படின்னு சொல்லியும் நிர்பந்தம் செய்தும் போராட்டத்தில் இந்தியா போன்ற நாடுகள் சேர்ந்த மாணவர்களையும் இழந்து விடுகின்றாங்க. காசாவில் நடக்கிறது இன அழிப்பு அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே இலங்கையில் இன அழிப்பு நடந்தபோது உதவி கொண்டும் கண்மூடிக்கொண்டும் இருந்த நாடுகள் தான் அதிகம். தேவை அப்படின்னா கூக்குரல் எழுப்புவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த நாடுகளே இன அழிப்புக்கு துணை போவாங்க. அதுக்காக காசாவில் போர் தொடரணும் அப்படிங்கிறது நம்ம கருத்து கிடையாது. காசாவிலையும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படணும். உக்ரைன் ரஷ்யா இடையும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படணும். உலகில் அமைதி நிலவும் சூழ்நிலையை நாடுகள் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அமைதியான நாடு விரும்பக்கூடிய அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் வழிமுறைகளை காணணும். இந்த நிலையில் அமெரிக்க மாணவர்கள் போராடுகிறாங்க அப்படின்னா அது அவங்க நாட்டு விவகாரம். ஆனால் அதில் இந்தியா மாணவர்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது நாட்டின் விவகாரத்தில் மூக்கை நுழைப்பதற்கு சமம். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அரபு எதிர்ப்பு போராட்டங்களில், அதாவது இந்த மாதிரியான அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இஸ்லாமிய மாணவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது மாதிரி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறது அங்கே கூடிய இந்திய மாணவர்களின் எதிர்காலத்தையே பாழாக்கிடும். இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் புகழ்பெற்ற பிரிட்டன்ஸ் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய நமது தமிழ்நாட்டில் கோவையை சேர்ந்த தமிழ் பெண் அச்சிந்தியா சிவலிங்கம் கைது பண்ணப்பட்டிருக்காரு. இந்திய வம்சாவழியை சேர்ந்த ஹசன் சையத் என்கிற அவர் தோழியும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்திய வம்சாவழியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஹசன் சையத் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிறதால அந்த நாட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு நிவாரணம் கேட்க முடியும். பிறகு நீதிமன்றம் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் இந்திய மாணவி கைது பண்ணாங்க இல்லையா, அந்த மாணவர் பாஸ்போர்ட்டுக்கு இது ஆபத்தாக முடிஞ்சிடும். வேலைவாய்ப்புக்காக அந்த மாணவி அமெரிக்காவில் விண்ணப்பித்தாலும் போலீஸ் ரிமார்க் அவருக்கு இடையூறாக அமையும். சொல்லப்போனால் அச்சிந்தியா சிவலிங்கத்தினுடைய குடும்பத்தினருக்கு கூட அமெரிக்கா செல்லும்போது கெடுபிடிகள் காட்டப்படலாம். பெற்றோர் எந்த நோக்கத்திற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பினார்களோ அதை விட்டுட்டு சிக்கல்களை எடுத்துக்கொள்வது மாணவ சமுதாயத்திற்கு நல்லது கிடையாது. இந்தியர்களை பொறுத்தவரை எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவர்கள் அப்படிங்கிற பெயர் இருப்பதால் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தாராளமாக வழங்கப்படுது.
பாகிஸ்தான், ஈரான், ஈராக் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டு சட்டத்தையும் ஒழுங்காக மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற பெயர் இருப்பதால் தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இந்த நிலையில இந்தியர்கள் காலம் காலமாக பெற்று வைத்திருக்கக்கூடிய நற்பெயரை கெடுக்கும் செயலை தான் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மாணவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கு. அதனால வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள், வெளிநாடுக்கு செல்லக்கூடியவங்க, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். அந்த நாட்டின் உள் விவகாரங்கள் தொடர்பாக போராட்டத்திலோ அல்லது வேற எந்த வகையான போராட்டங்களையும் ஈடுபடுவது நல்லது கிடையாது. இல்லைனா அவங்க படிப்புக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் போன நோக்கங்கள் சிதறடிக்கப்படுவதோட பிற இந்தியர்களுடைய நலனையும் அது பாதித்துவிடும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவரும், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மனசில் வச்சுக்கணும்.